வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா மயானக்காளியோட தியான மந்திரம். இன்ன வரைக்கும் மயானக்காளி உபாசனை எடுக்கணும், மயானக்காளி அருளை பெறணும் நிறைய நண்பர்கள் முயற்சி செய்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பாதையில் தோல்வி அடைகிறாங்க, வெற்றி அடைகிறாங்க. இந்த மாதிரி தியான மந்திரத்தை தினந்தோறும் ஜபிப்பதால் மயானக்காளியோட அருளால் நீங்கள் நினச்சதை சகலத்தையும் சாதிக்க முடியும். இந்த மந்திரத்தை மயானத்தில் அமர்ந்து நீங்கள் சொல்வதால் காளியோட தரிசனம் வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். இன்ன வரைக்கும் இளைஞர்கள் மாந்திரீகம் கற்றுக்கணுன்னு சரியான குருமார்கள் இல்லாமல் தோற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்வதால் ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. அப்படி இல்லைனா காளியே உங்களுக்கு குருவாக நின்று வழிநடத்தி கூட்டி போவாங்க. எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மந்திரத்தை சொல்வதால் உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான். அப்படியே எதிரியே இருந்தாலும் அவனோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். சரிங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, காளி கோவப்பட்டாங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னு யாராலும் யூகிக்க முடியாது. சரிங்களா? காளியோட பக்தனுக்கு எதாவது ஒன்றா காளி சும்மா இருக்க மாட்டாங்க. அவனை அடித்து ஆளை படுக்க போடும், இல்லாட்டி அவனை அடித்து புணமாக்கி விட்ரும் காளி. சரிங்களா? ஏன்னா அது அந்த மாதிரி பவர்ஃபுல்லான தியான மந்திரம். இந்த மயானக்காளி தியான மந்திரத்தை படிக்கிற குழந்தைங்க கூட ஜபிக்கலாம், பெண்கள் கூட ஜபிக்கலாம். அனைவருமே இந்த மந்திரத்தை ஜபிங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான மயானக்காளியோட தியான மந்திரம். இதை சொல்வதால் காளி உங்கள் கூடயே இருக்கும். சரிங்களா? காளி இருக்கிறத நீங்கள் வீட்டிலே நல்லா உணர முடியும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது யாரோ ஒரு தாய் நம்ம கூட இருக்கிறத நீங்கள் தத்துரூபமாக உணர முடியும். இந்த மந்திரத்தை அனைவரும் சொல்லுங்கள். இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.